நல்லா இருக்குது. ஸோ அப்படி நம்ம சாப்பிட்டு நம்ம நண்பர் 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட அப்படி நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம். எப்படி எழுதிட்டு இருக்காங்க பாருங்க. ஐயோ அப்படிதான் இருக்கு பாருங்க. என் தலைக்கு மேலே ஈவன் எடுத்துட்டு வருவாங்களா? நான் இருந்து வடக்குங்க போட்டுவிட்டா தண்ணிங்க வருங்க. இப்படி பைப்பில் போட்டு அடிப்பீங்களா? நான் ஜோசில் தொட்டு கணிப்பேன். நடந்துட்டு திருவண்ணாமலை நடந்துட்டு மறுபடியும் பழனிமலை அப்படியே இப்ப எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க? இங்கிருந்து எடுத்துட்டு வந்து இப்போ சாமி கும்பிட்டு கீழே கோயில வந்து கீழே ஊர்ல வந்து கோயில வச்சு நாளைக்கு காலை நேரம் இருந்துச்சு மறுபடியும் எங்க நடந்து போகும் குருந்தமலை பாதையாத்திரை. குருந்தமலை எது வரைக்கும் போயிட்டு இப்போ காரமடையில இருந்து 6 கிலோமீட்டர் போகணும் குருந்தமலைன்னு சொல்லி. அப்படி. வணக்கம், நான் உங்களுக்கு சார். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா வெள்ளங்கிரி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும் பின்னாடி. ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக அதில் பார்க்கலாம் என்னென்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். மழை பெறுவதற்கு உரிய உடல்நலையில் உள்ளவர்கள் மட்டுமே மழை பெறுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நான் கொம்பு தேவையான கொம்பு எடுத்தாச்சுங்க. ஒரு கொம்பு வந்து 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கொம்பு எடுத்து வச்சு அங்கே தான் பின்னாடி எடுத்துருக்கோம். வாங்க அப்படியே நம்ம மலை மேலே ஏற ஆரம்பிக்கலாம். என்ட்ரன்ஸ் இங்கே கிடையாது, என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டு மேலே தான் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா நம்ம கடைங்களை அது மேலே வந்து ஓப்பன் பண்ணல. அதனால் வந்து நம்ம 20% வாங்கிட்டோம். நம்ம 2 பாக்கெட் வாங்கியாச்சு. நீங்களா வந்தீங்கன்னாக்கா சப்போஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 20 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. மேலே கிடைக்கும் பிரச்சனை இல்லை. 2 பாக்கெட் மட்டும் வாங்கிட்டோம். இப்போயே வந்து சாப்பிட்டோம்னா மதியத்துக்கு ஒன்று எடுத்துட்டோம். அப்படியே நம்ம கிளம்ப வாங்க. வெள்ளங்கிரி ஆண்டவர் திருக்கோயில் சார்பாக பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். பக்தர்களின் பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு மில்லவிலே இப்போ அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போயிட்டு அன்னதானம் முடிச்சுட்டு அப்படியே வந்து படியேற ஆரம்பிக்கலாம். நல்ல ஃபர்ஸ்ட் போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பின்னாடியே வந்து இதுக்கு பின்னாடி குளிக்கிறதுக்குலாம் இடம் இருக்குது. நம்ம போயிட்டு குளிச்சுட்டு போயிட்டு வந்துடுவோம். நம்மலாம் போடுறாங்க. ஸோ நம்ம போயிட்டு மேலே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவோம். வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு இங்கே தான் இருக்குது. இங்கே தான் வரணும் குளிக்கிறதுக்குலாம். அப்படியே பாருங்கள், இங்கே தான் குளிக்கணும். கொஞ்சம் சுத்தம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வேறு வழி இல்லை. இது வந்து அன்னதானத்தோட பேக் சைடு. அப்படியே அன்னதானம் இந்த குளிச்சாச்சுங்க. குளிச்சாச்சு, அன்னதானம் போட்டாங்க. அப்படியே வாங்கி வந்தாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். நம்ம என்ன கொடுத்துருவாங்கன்னா பொங்கல் கொடுத்துருவாங்க. அன்னதானம் நல்லாவே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம சாப்பிட்டு நம்ம நண்பர் 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம். அதுதாங்க ஸ்டார்டிங்கு. ஸோ அங்கேருந்து அப்படி போக வேண்டியது தான். இங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அப்படி பொறுமையாக படிச்சுவாங்க நீங்கள் எல்லாம். மார்க் ஸ்டிக்கர் போட்டு போயிடணும். இல்லையா கேமரா அலோட் பண்ணுங்க. சரி சார். அது இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இந்த வந்து ஸ்டிக்கு அங்கே கீழே வாங்கினாலும் வாங்கலாம். இல்லைன்னா இங்கே வந்து ஏன்னா இப்போ வந்து யாரும் போடல, நிறைய யாரும் போட்டுன்னு போகல. அதனால வந்து நம்ம ஸ்டிக்கு அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டிக்கு இங்கே போடுறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் நம்ம வரும்போது கொம்பு வாங்கி வந்துட்டோம். ஸோ நீங்கள் வரும்போது இப்போது புதுசாக வரீங்க, உடனே வரீங்க அப்படின்னாக்கா ஒரு பிப்ரவரிக்குள்ளே வரீங்க அப்படின்னாக்கா கீழே கொம்பு வாங்கி வந்துடுறது நல்லது.
கூட்டம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தாங்க இருக்குது, இன்னும் ஜாஸ்திலாம் இல்லை. அப்படியே ஏறுவோம் வாங்க. கொஞ்சம் தூரம் ஒரு 50-60 படிக்கட்டு ஏறணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் ஒரு இது போகுது. இங்கே என்ன சாமி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே ஒரு சாமியார் வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். எத்தனை மாலை மரியாதை, எத்தனை தேங்காய் வளம் குடிச்சு கிடக்குங்க. இருக்கு பாருங்க, எப்படி ஏறி வராங்க பாருங்க, ரொம்ப கஷ்டம். என்ன ஊர்லேருந்து வரீங்க? திருப்பூரா? எத்தனை மணிக்கு வரீங்க? நைட்டு 11 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். ஏறி ஆரம்பிச்சுட்டு நைட்டு விடியகால ஒரு 4 மணிக்கு சாமியை பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு இருக்கோம். சரி, என்ன சேனல்னா ஃபேமிலி லாக் 360. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே கடை இருக்குல்ல, அந்த கடைக்கு வந்து இந்த திங்ஸ்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது ரேட்டு ஜாஸ்தின்னு சொல்லிடுறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ நம்ம குளிச்ச ரேட்டு கொடுத்து வாங்குறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அர்ஜென்ட்டுக்கு அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுத்தி போகிறாங்க பாருங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு பாருங்க. பார்த்தீங்கன்னா மலைக்கு ஏறும்போது யாரும் வெயிட் நிறைய எடுத்துக்காதீங்க. தண்ணியெலாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 லிட்டரு போதும். ஏன்னா நம்ம பாட்டில் இருந்தால் மட்டும் போதும். அங்கங்கே சுனையிலேருந்து தண்ணி வரும். ஸோ நம்ம அதை பிடிச்சே குடிச்சிக்கலாம். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா 5 லிட்டரு கேன்லாம் கூட எடுத்துகிட்டு வராங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயம். வெயிட்டு தான் நம்ம தூக்கிப்போம், அது நம்மளை டயர்டாக்கி விட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிளான ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுங்க. ஒரு ஜீன்ஸோ இல்லை காட்டன் பேண்ட் அந்த மாதிரி போட்டு வராதிங்க. ட்ராக்கு இல்லைன்னா வந்து ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டு வாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஏறுறதுக்கு. இவ்வளோ தூரம் ஏறி போயிட்டு வர்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 8 மணி, அதான் 7:50 இருக்கும் ஏற ஆரம்பிக்கும் போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 9. ஸோ 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ தான் ஒரு மலை முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏறுறது கம்மியாக இருக்காங்க. ஏறுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது 2 பேர் இருக்காங்க. நான் ஒருத்தன், அது 2 பேர் வராங்க. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா ஏறுறது கம்மியாக இருக்காங்க. ஆனால் இறங்குறது பாருங்கள் எவ்வளோ பேர் இறங்கியிருக்காங்க பாருங்கள். அதாவது இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஏறுறவங்க. இவங்களாம் நைட் ஏறி அங்கே தங்கிட்டு காலையில் இறங்குறவங்க. இப்போ தாங்க ஃபஸ்ட்டு மலை முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளை கோயில். இது வந்தது இந்த கோயில் வந்துச்சுனாலே வந்து ஃபஸ்ட்டு மலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சமாதானமாக தான் இருக்கும். அப்படி போவோம் வாங்க. ஃபஸ்ட்டு 2வது நாள் 3வது வீக்கு
அதான் வழுக்குப்பாறை வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு இது கண்டிஷன் நல்லா இருக்குது. ஆனால் மழை பெஞ்சா கண்டிப்பாக வழுக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 2வது மலையும் முடிஞ்சிச்சு. இது 2வது மலை முடிவில் தான் இந்த வழுக்குப்பாறை இருக்குன்னு சொல்கிறேன். பயங்கர ஸ்லோப்பாக இருக்குங்க. இருக்கு பாருங்களேன். சித்தர் குகை கிட்ட வந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் சித்தர் குகை. ஆமா, ஆல்மோஸ்ட் வந்து 3 மலை முடிய போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து 4வது மலை தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ ஆயிருக்குங்க? காலையில் 8:30 மணி 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 10 மணி ஆயிடுச்சு, 10:30 மணி ஆயிடுச்சு. இந்த 3வது மலையில் தாங்க தண்ணி இருக்குது, அதாவது இந்த சுனையில். ஸோ இங்கே வந்து தான் தண்ணி பிடிச்சி நான் பிடிச்சிட்டேன். நீங்கள் வந்தீங்கனாலும் தண்ணி வெயிட்டாக தூக்கிட்டு வராதிங்க, இங்கே வந்து பிடிச்சிக்கலாம். அங்கங்கே சுனை தண்ணி வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது மலை முடிவு, 5வது மலை ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பெரிய பெரிய பாறைங்களாக தான் இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை தாண்டினா 6வது மலை தான் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங் சமதள பாதையாக இருக்கும். ஆமாம், சாண்ட் பிளாக் 360. என்ன ஊர்? தேனியா? பேர்? நான் சில்லுண்டு சாமி வருது செம்ம சில்லுண்டுக்கு தண்ணி. ஐயோ, வருது. அது பைப்பு கரெக்டாக சொல்லி மண்ணு பூந்துடும். அதனால தான் இது பண்ணாம அங்கே ஷேப் பண்ணீங்கன்னா மண்ணு பூந்துடும். அஞ்சாவது மலை போயிட்டு இருக்குங்க. 4 வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது 5வது மலை போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம தண்ணி பிடிச்சோம்ல, அதுல இருந்து தான் வந்து 5வது மலை ஸ்டார்ட்.
எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள், எப்படி எழுதிட்டு இருக்காங்க பாருங்கள். ஐயோ அப்படிதான் இருக்குது பாருங்கள். என் தலைக்கு மேலே ஈவனாக இருக்கு, அவ்வளோ சூப்பர் இருக்கு. நம்ம 5வது மலையில் இருக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நடக்கும். ஸோ இன்னும் 2 மலை இருக்குது. ஆனால் மண் எல்லாம் பயணம் சுட ஆரம்பிச்சிருச்சு. 5வது மலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தெரியுதுங்க, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. இப்போவே இங்கே இவ்வளோ வெயில் அடிக்கும் அப்படின்னா 3வது மலை தான் மாமா இந்த மலை. இன்னும் ஏப்ரல் மே மாதம்லாம் என்ன பண்ணுறதுங்க? நேரத்தில் வந்துடும்டா. ஏப்ரல் மே மாதம்லாம் அடி வெளுத்து கட்டும் இருக்குது. வந்து பிப்ரவரி மாதம், பிப்ரவரிலேயே இவ்வளோ வெயில் தெரியுது. பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கு. அந்த பாட்டி பாருங்கள், இந்த கடை வைக்கிறதுக்காக இந்த இதெல்லாம் வெட்டிகிட்ருக்காங்க. மூச்சு வேலையெல்லாம் சொல்கிறாங்களே, அதை வெட்டிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க இங்கே வந்து கடை போகிறதுக்காக மேலே அந்த கூரை நெய்வாங்கள்ல, அதுக்காக அந்த அதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. அந்த இதெல்லாம் யூஸ் வெட்டிகிட்ருக்காங்க. ஒரு நார்த் இந்தியன் போல் அவருக்கு உடம்பு முடியல, ஒரு மாதிரி வீசிங் மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயங்க, அதாவது வந்து மூச்சு வாங்கிச்சுன்னா நின்று மூச்சு வாங்கிடுங்க. போயிடலாம் நினச்சிட்டு போகாதீங்க. அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 35 பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆஸ்துமா, அந்த உடல் பருமன், கொலஸ்ட்ரால், இதனால் வந்து அவங்களால வந்து இவ்வளோ தூரம் ஏறி வர முடியல. ஸோ அதனால் வந்து 35 பேருக்கு இந்த 3 வருஷத்தில் செத்து போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம உடம்பு நம்ம தான் கவனமாக பார்த்துக்கணும். அதனால் வந்து மூச்சு வாங்குது அப்படின்னா நின்று வெயிட் பண்ணி மூச்சு வாங்கிடுங்க. போயிடலாம் அப்படின்னு நினச்சின்னு மட்டும் போகாதீங்க. ஏன்னா நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இவ்வளோ இதுவாக தானே இருக்குது. இன்னும் ஒரு அடுத்த மாதம்லாம் வந்து பாருங்கள், ஏப்ரல் மாதம்லாம் அப்படியே மண் பவுட்ரு பறக்கும், அப்படியே ஃபுல்லாக இதுவாகிடும். பார்த்தீங்கன்னா தரையாக இருக்குல்ல, அங்கே அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும், ஃபுல்லாக பவுடராக தான் இருக்கும். இதுதான் திருநீர் மலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து 6வது மலையோட ஸ்டார்டிங். இது 6வது மலையோட ஐயா. இது நீங்கள் எவ்வளோ நாள் அங்கே இருக்கிறீங்க? முந்தானத்து தான் வந்தீங்களா? ஸோ எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்க? 4 மாதம். ஓ, அதாவது நீங்கள் இறங்கவே மாட்டீங்க. இப்போ உங்கள் திங்ஸ்லாம் யார் எடுத்துகிட்டு வருவா? வெயிட் ஆளுங்க எடுத்துட்டு வருவாங்க. ஆளுங்க எடுத்துகிட்டு வருவாங்களா? வெயிட்காரங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு? ஆளுக்கு 1200, 1300, 1400, 1500, 2000 போகும். 2000 போகும். 3000 போகும். ஸோ அது வெயிட் கணக்கில் வாங்குறதா இல்லை எப்படி வாங்குறது? வெயிட்டுக்கு கணக்காக வாங்குறது. ஓ, இப்போ நம்மளுக்கு சொந்த ஊர் எது ஐயா? நம்ம சொந்த ஊர் வந்து தானிக்கண்டி. ஆமாம். ஓ, சரி. ஐயா, உங்களுக்கு தண்ணி வசதிலாம் எப்படி ஐயா? தண்ணியெல்லாம் உங்களுக்கு எப்படி? நல்ல தண்ணி தானே இல்லை கீழே இருந்து எடுத்துட்டு வருவாங்களா? மேலேருந்து வடக்குந்து போட்டுவிட்டா தண்ணி இங்கே வருங்க. எப்படி பைப்பில் போட்டு எடுப்பீங்களா? ஜோசில் போட்டு தண்ணி போய். அது யார் போடுவாங்க? நீங்கள் போடுவீங்களா இல்லை கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குமா? நாங்கள் தான் போட்டு வருவோம், கவர்மெண்ட்டில் போட மாட்டோம். ஓ, நீங்கள் தான் போயிட்டு தண்ணி போட்டு பைப் போட்டு எடுத்துட்டு 4 மாதம் நாங்கள் போட்டு இப்போ நான் போகும்போது ஆஃப் பண்ணிட்டு போயிடணும். அது எங்கே இருக்கு ஐயா அந்த இது? அது உள்ளே ஆட்டு போகும் தொடங்குல. ஓ, அவ்வளோ தூரமாக பைப் போட்டு இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குமா? அவங்க அப்பா அது 10 கிலோமீட்டர் மேலே பாருங்க, இங்கே ஆட்டு போகணும். ஸோ நீங்கள் அவ்வளோ தூரத்தில் வந்து பைப் போட்டு 30,000
வியாபாரம் பண்றதுக்கு அதெல்லாம் சம்பாதிச்சிட முடியுமா உங்களால? ஒன்றும் இல்லைங்க, சத்தியமா நஷ்டமாகுது, ஒன்றும் இல்லை. அப்புறம் இவ்வளவு செலவு பண்ணி எடுத்துட்டு வரீங்க தண்ணிக்கு 10,000 30,000 செலவு பண்றீங்களா? காசு வாங்கிட்டு தண்ணி வேணும், வரது சாப்பாடு தருவானு, பசி ஆட்டு வேணுங்க. இது வந்து நீங்க ஒரு இது மாதிரி செஞ்சுட்டு சேவை மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமா, உங்களோட லாபத்துக்காக எல்லாம் செய்யல. லாமல் ஒண்ணும் இல்லைங்க, இதெல்லாம் நஷ்டங்க, அதெல்லாம் லாமல் ஒண்ணும் இல்லைங்க. ஓகே ஓகே ஓகே. 4 மாசம் தான் இருக்கீங்க. நாங்க மாதம் மக்கா 4 மாசம் முடியாத. ஸோ உங்களுக்கு இங்க இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு பண்றாங்களா? ஒண்ணுமே தரது இல்லைங்க. அப்படியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரைபலோட மக்களோடைய நிலைமை இதுதாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டும் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு சேவைக்காக இதை வந்து இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமும் அங்கே தான் இருப்பாங்களாம். இதில் லாபமே ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெரியவர் சொல்கிறத பார்த்து கேட்டிருப்பீங்க அவர். ஸோ அங்கே ஒரு பாட்டியை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ஈச்சை கட்டி தான் வெட்டிருந்தாங்க பாருங்கள். அந்த பாட்டியோட அவங்க தான் அங்கே இந்த இதை நெய்யறதுக்காக தான் அங்கே இப்படியெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதை பண்ணுறதுக்காக தான். சரிங்க ஐயா, பார்ப்போம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 12:15. இங்க பாருங்க, சூப்பராக இதில் மலை எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க. கீழே அந்த தரை அப்படியே மலை பாருங்க, எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க. அப்பா, இவ்வளோ ஹைட் நம்ம ஏறி வந்துருக்குங்க. ஸோ இந்த மலையெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறாங்க. மலை பாருங்கப்பா, தரையில் அது தெரியுதா? அப்படியே பாருங்க, மேலே இந்த மலை எவ்வளோ ஹைட் தெரியுது பாருங்க. இந்த பார்த்தீங்களா, அப்படியே தெரியுது பாருங்க, எப்படி சூப்பராக. அதே வந்து இப்போ தான் 6வது மலை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அது தெரியுது பாருங்க. இது ஏறி இறங்காது தான் 7வது மலை தான். ஸோ இப்போ தான் வந்து 6வது மலை ஸ்டார்ட் பண்ணுறோம். 5வது மலை முடிஞ்சிருக்கு, 6வது மலை ஸ்டார்ட் பண்ணுறோம். மேலே ஏற ஏற கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குங்க. ஸோ இந்த கிளைமேட் மட்டும் சில்லுன்னு இல்லாமல் சூடாக ஹாட்டாக இருந்தது டயர்ட் ஆகிடுவோம். ஸோ நல்ல கிளைமேட், காற்று நல்லா சில்லுன்னு அடிக்கி, அதனால் நம்ம டயர்ட்னஸ் தெரியல. ஸோ நம்ம அப்படியே வந்தோம். இப்போ இதுதான் ஏறி அங்கே இறங்கணும். இறங்கினதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஒரு இது வருமா, அது அங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி சுனை மாதிரி இருக்குல்ல, அது வருமா. பாருங்க, நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்ல இங்கே வந்து கரண்ட்லாம் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், சோலார் பேனல். ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு கரண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த ஒரு சோலார்லேருந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கரண்ட் கொடுப்பான்னு நினைக்கிறது. இப்போ இதோ இருக்குல்ல இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து இதில் ஒரு சோலாரில் கரண்ட் எடுப்பாங்க போல். ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அது திருநீர்மலைன்னு சொல்லிட்டு இந்த மண்ணெல்லாம் பாருங்கள் அப்படியே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்ன ஆகுன்னா அப்படியே நோண்டி என்ன ஆகுன்னா இதெல்லாம் அப்படி மண் சரிஞ்சு கீழே வர வேண்டியது தான். அப்புறம் இதனால தான் வந்து மண் சரிவு ஏற்படுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாகிறது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கருத்தில் கொண்டு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. கீழே ஒருத்தர் காமிச்சிருப்போம் உங்களுக்கு, இந்த மூட்டை தூக்கின்னு வரவரை. அவங்க தான் வந்து இந்த மூட்டையெல்லாம் தூக்கின்னு வந்து கொடுக்குறவங்க. அவங்களுக்கு வந்து கீழ் மலையில், அதாவது வந்து 1வது மலை வரைக்கும் இருந்த ஒரு அமௌண்ட்டு, 2வது மலைக்கு வரைக்கும் வந்த ஒரு அமௌண்ட்டு, அது மலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் தான். லாஸ்ட்டில் எடுத்துன்னு 2,500 ரூபா கொடுப்பாங்களாம் ஒரு தடவை தூக்கின்னு வந்தாங்கன்னா. ஸோ இது வந்து கேஜஸ் கணக்கு, 10 கிலோ வரைக்கும் தான் எடுத்துகிட்டு வருவாங்களாம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? சேலமா? காலையில் போய் நீங்கள் பேர் சொல்லுங்க. அப்படியா? நைட்டு 3:30 மணிக்கு ஒரு 11 மணிக்கெலாம் வந்துட்டு மேலே ரொம்ப ரெஸ்ட் எடுத்து 11 மணிக்கு.
கூட ஒருத்தர் வந்தார், ஆ அவர் வந்துட்டு இருக்காரு, நான் வந்துட்டேன், அவர் வந்துட்டு இருக்காரு. சரி சரி சரி, ஓகே சூப்பர். சேன் அந்த சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா வசதியாக இருக்கிறவங்க சோலார் பேனல் வச்சுக்கிறாங்க, மற்றபடி வசதி இல்லாதவங்க நம்ம விளக்கு வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ராந்தல் சொல்கிறாங்களா அந்த காலத்தில் அந்த மாதிரி. அப்புறம் பேட்ரிக்காக வச்சுருக்காங்க. ஸோ கீழே போட்டு சார்ஜ் போட்டுட்டு வர்றது அப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க கரண்ட்டுக்கு. இங்கே உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள். அதை பார்த்த உடனே நம்மளுக்கு உயிரே அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், தெரியுதா? இதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வரோம். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் அந்த 7வது மலை தான் நம்மளுக்கு நம்ம என்னன்னு சொல்லி நம்மளை சோதிச்சிடும். ஸோ 7வது மலையில் ஏறிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மலையை ஏறி இறங்கணும்னா வந்து 6வது மலை முடிஞ்சிடும். ஸோ இது ஏறி இறங்கிட்டோம்னா 6வது மலை முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 7வது மலை ஸ்டார்ட் ஆகும். இந்த வழி போகிறதா இல்லை இந்த வழி போகிறதா பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப பயங்கரமாக இறங்குறாங்க. அது எப்படி இறங்குறதுன்னு தெரியல. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, இதுவும் அப்படி தான் இருக்குது. பார்த்து இறங்கிக்கலாம் வாங்க. இது அதை விட மோசமாக இருக்கும் போல இருக்குதப்பா. பாருங்க, ஐயோ மாடி. சூப்பராக தெரியுது பாருங்கள், எப்படி தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம அந்த வழி மேலே அப்படியே ஏறணும். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் நான் லாஸ்ட் இயர் ஏறும்போது ரொம்ப பயங்கர ஸ்லூப்பாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் ஏறிட்டேன்னா முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 1 hour ஆகும் எப்படியும். இப்போ 12:30 இருக்கும் எப்படியும். ஸோ 1:30 2 மணி ஆகிடும் நம்ம ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. இப்படியே போயிட்டு அப்படியே மேலே ஏற வேண்டியது தான். சரிங்க, நம்ம சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு கீழே அங்கே அந்த இதுதான், அது அங்கே தான் பார்த்தோம். அதான் அந்த தண்ணி, அந்த இது சுமை, இங்கே தான் அந்த சாமியெலாம் கும்பிட்டுட்டு மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு சாப்பிட்ருவோம். ஆல்மோஸ்ட் 1 மணி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். காலையில் கீழே வாங்கணும்ல நம்ம அந்த புளியோதரை, அதுதான் இப்போ சாப்பிட போகிறோம். 2 பாக்கெட் வாங்கினேன், யாருமே வரல என் கூட. வந்து 2 ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள எங்கன்னே தெரில, எங்கே போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம வரைக்கும் அப்படி சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். நீங்கள் சாப்பிட்டா தான் 7வது மலை ஏற முடியும், அதனால தான் இப்போ சாப்பிட்டாச்சு. ஸோ இல்லைன்னா கஷ்டம். ஸோ கொஞ்சம் உடம்பு டயர்டான மாதிரி இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அப்படியே கிளம்புவோம். பெரிய சவாலான விஷயம் என்னென்னா இந்த இப்போ 7வது மலை ஏறுறது தான். இப்போ இது ஏறி முடிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி இருக்கோம். சரி வாங்க, பாருங்க தெரியுது பாருங்கள்.
ஸோ 7வது மலை ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இங்கே தான் எல்லோரும் கும்பிட்டுட்டு மேலே ஏறுறாங்க. நம்மளும் ஒரு என்ட்ரி போட்டு விநாயகனை ஏற்றி விட சொல்லும். அப்படி விநாயகா நல்லபடியா. பாருங்க அப்படியே பக்கம் திரும்பி பாருங்க. ஏழாவது மலையிலங்க இவ்வளோ வெயில் அடிக்குது, ஆனால் வந்து வெயில் தெரியல. நல்லா சில்லுன்னு சில்லுன்னே இருக்குது. ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் 7வது மலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 7வது மலை ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக 1:30 மணி. ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2:30 மணி ஆகிடும். அது ஒரு பெருதாருங்க. அங்கேருந்து அப்படியே வந்துட்டு அங்கே கீழே இறங்கி திரும்ப மேலே ஏறி இப்படி வந்துட்டு இப்போ திரும்ப இங்கே ஏற ஆரம்பிச்சிருக்கோம். வா, திரும்ப போகிறது தான் மேட்ரு. இப்போ ஏறினது கூட மேட்ரு கிடையாதுங்க. திருப்பி நம்ம ரிட்டர்ன் இறங்கும் போது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் அந்த ஃபஸ்ட்டு மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு மலை தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுதான் இறங்கவே முடியாது. எத்தனை படின்னு கேட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு விஷயம் வந்துச்சுங்க. ஸோ வாங்க நம்ம அப்படி போவோம். இதுவே நான் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் ஏறுறதுக்கு. அதனால தான் அங்கே நடுவில் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே 1 ஹவருக்கு மேலே நான் பிளாக் பண்ண முடியல. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் முகத்துல தெளிவு வந்திருக்கு. செம்ம சில்லுன்னு இருக்கு. நைட்லலாம் வந்தோம், அதுதான் குளிர். பச்சை பச்சையா இருக்கு. Right. So.
சாமி இதை அங்கே வைக்க முடியுமா? கேமரா மட்டும் வச்சு கொடுங்க ஐயா. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. பஞ்சலிங்கம் மொத்தம் 5, காற்று பஞ்சலிங்கம் மொத்தம் 5 செய்ய. காற்று, நீர், நெருப்பு, ஆலயம், இதோடும் ஆலயம். காற்று, காற்று, நீர், நீர், சாமி சூப்பராக கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டேன். இங்க என்ன கட்டிருக்காங்கன்னு தெரியலங்க. தெரிஞ்சா கூட நம்ம என்ன கட்டிட்டு போலாம். ஓ, கல் கட்டியிருக்காங்களா? குழந்தைக்காக, அதாவது வந்து குழந்தைக்காக கட்டுறாங்களோன்னு நினைக்கிறேன். கல் எல்லாத்துலேயுமே கல் தான் இருக்குது. இந்த குழந்தை வேற கேட்டு கட்டுறாங்களோ அதுக்காக கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கல் தான் கட்டி வச்சிருக்கு. நான் வேற ஏதோ வேண்டியதுன்னு நினச்சேன். ஓகே, அவ்வளோதாங்க. சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. அதாவது வந்து கூட்டமே இல்லை, காலியாக தான் இருந்தது. எல்லாம் வந்து நைட்டு வந்துட்டு காலையிலே கிளம்பிட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம எதிரில் பார்த்துருப்போம் கடலுக்கு ஏறும் போது. ஸோ அந்த கூட்டம் தான் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கூட்டம் வரல. இப்போ நம்ம கூட வந்து அங்கே கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. ஒரு 100-150 பேர் தான் ஏறி இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே யாருமே இல்லை, ரொம்ப காலி ஆயிடுச்சு. ஸோ நைட்டுக்கு யாரும் இருக்கும் ஜாஸ்தி. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போக போக தான் வந்து இங்கே க்ரௌடு வரும்னு நினைக்கிறேன். இறங்கும் போது பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குற பிரச்சனை இல்லைங்க. கால் வலிக்குது, கால் பயங்கரமாக வலிக்குது. அதுதான் ஒரு மாதிரி கால் ரெண்டும் பயங்கரமாக வலிக்குது. இப்போ ஏறும்போது மூச்சு வாங்குற பிரச்சனை இருந்தது, கால் வலி இல்லாமல் இருந்தது. இப்போ கால் வலி இருக்கு, மூச்சு வாங்குற பிரச்சனை இல்லை. ஸோ பயங்கரம். என்ன வேண்டியது இல்லைங்க இது? இல்லை, ரெகுலராக வருஷம் கொண்டு வந்து கீழே ஊரில் வந்து அங்கே இது சாமிக்காக நீங்கள் பண்ணுறதா? ஆமாம், நீங்கள் தேவஸ்தானத்தோட ஆளுங்க நீங்கள் எல்லாம்? இல்லை, கீழே லோக்கல் ஊர், எங்கள் ஊர் கீழே தான். ஓகே. இங்கேருந்து எடுத்து கொண்டு நீங்கள் மேலே வச்சுட்டு சாமி கும்பிட்டு கீழே கொண்டு போய் மறுபடியும் ஒரு 60-70 கிலோமீட்டர் இன்னொரு கோயிலுக்கு கொண்டு போவோம். ஓகே. தைப்பூசத்துக்கு. ஓ, இது வருஷம் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க? ஓகே. இன்னும் 6 வருஷம் எடுத்து வரீங்க. இது வரைக்கும் 26 வருஷமா இதை முன்னோர்கள் ஃபாலோ பண்ணாங்க. ஓ, அப்படியா? உங்கள் சந்ததி ஆளுங்க இன்னும் இருக்குல்ல அப்படி? எங்கள் அப்பா, சித்தப்பா ஓகே. எடுத்தது அதுக்கு எடுத்து பண்ணாங்க. ஓ, சூப்பர் சூப்பர். இங்கே நடந்துட்டு திருவண்ணாமலை நடந்துட்டு மறுபடியும் பழனிமலை அப்படியே பண்ணாங்க. இது எங்கிருந்து எடுத்துட்டு வரீங்க? இங்கிருந்து எடுத்துட்டு வந்து இப்போ சாமி கும்பிட்டு கீழே கோயிலுக்கு வந்து கீழே ஊரில் கொண்டு போய் கோயிலில் வச்சு நாளைக்கு காலை நேரத்தில் இருந்துச்சு மறுபடியும் எங்கே நடந்து போகும். குருந்தமலை பாதை யாத்திரை. குருந்தமலை எது வரைக்கும் போய்க்கு? இப்போ காரமடையிலேருந்து 6 கிலோமீட்டர் போவாங்க குருந்தமலைன்னு சொல்லிட்டு. அப்படிங்களா? மேட்டுக்குள்ள ரோடு. ஓ, சூப்பர் சூப்பர். சரி, வாங்க பாப்போம். அதில் பாருங்க, வெறும் சொல்ல முடியாது, தீர்த்தம் அது அவங்க என்ன சொல்கிறது, அவங்க பரம்பரையாக இவங்க வந்து இங்கே எடுத்துன்னு வந்து இங்கே கொடுத்துட்டு திருப்பியும் கீழே எடுத்துன்னு போயிட்டு கீழே கொடுத்துட்டு அங்கேருந்து ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அவ்வளோ தூரம் போகணுமாமாங்க. பார்த்துக்கோங்க, இது இப்படி ஒரு இது இருக்கிறது இப்போ தான் பார்க்குறேன். நானே இப்போ தான் கேள்வியும் படுறேன். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டே ட்ரிப்லேயே கவர் பண்ணலாங்க. இப்போ நான் சென்னையிலேருந்து வந்தேன். சென்னையிலேருந்து வரவங்க அப்படின்னாக்கா, அந்த சைட்லேருந்து வரவங்க அப்படின்னாக்கா, சென்னை சென்ட்ரலில் வந்து சேரன் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ அது வந்து நைட்டு 10 மணிக்கு எடுக்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு இதில் விட்டுறாங்க. நம்ம கோயம்புத்தூர் வந்துடுறோம். கோயம்புத்தூர்லேருந்து வெளியே வந்தோம்னா நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய பஸ் வருது. ஸோ அங்கே வந்துட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து
எவ்ரி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம கோயிலுக்கு பஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரின்னு சொல்ல மாட்டாங்க, பூண்டி வெள்ளிங்கிரின்னு சொன்னா நம்ம சொன்னதான் அவங்க சொல்றாங்க, மற்றபடி பூண்டி கோயில் தான் சொல்லி சொல்றாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, இங்கே பூண்டி கோயில்ன்றாங்க அப்படின்ட்டு. பூண்டி கோயில்னாக்கா இங்கே வரக்கூடாது. ஸோ வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னாக்கா எங்கேருந்து வந்தாலும் காந்திபுரம் பஸ் ஸ்டாப் வந்துருங்க. காந்திபுரத்துலேருந்து முன்னாடி சொன்ன மாதிரி எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து பஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அங்கேருந்து நேராக பூண்டி கோயிலுக்கு எடுத்து வந்து அதான் இங்கே எடுத்து வந்து விட்றாங்க, வெளியூர் கோயிலுக்கு கீழே கூப்பிட்டுறாங்க. நான் பார்த்து அங்கேருந்து நடை வர ஆரம்பிச்சிட வேண்டியது தான். அப்புறம் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சைடில் உள்ள ஆளுங்களுக்கு அதுதான் இதே மாதிரி இங்கேருந்து அந்த மாதிரி திருப்பி அப்படியே போயிட்டு கோயம்புத்தூரில் நைட்டு 9:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, 10:15 ஒரு ட்ரெயின் இருக்குது, 10:45 ஒரு ட்ரெயின் இருக்குது, 3 ட்ரெயின் இருக்குது. ஸோ நீங்கள் பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் அப்படின்னா நீங்கள் அந்த சைட்லேயே வரலாம். நான் வரும்போது கொஞ்சம் வேலை தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதாக தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து 1 day ட்ரிப்போட பிளானு. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சைடு நல்ல பட்ஜெட்டில் வந்துட்டு போயிடலாம். வெளியே அங்கே இருக்கு மீன் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தா ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தண்ணி பிடிச்சிருந்தாங்கல்ல அந்த இடத்துல தண்ணி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா 4வது மலையில தான் தண்ணி. ஸோ இது 5வது மலையில 6வது மலையிலையும் இல்லை, 4வது மலையில பாதியில் இருக்குது. ஸோ அது ரொம்ப தூரம். அதனால வந்து நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது இங்கே தண்ணி முடிச்ச வரைக்கும் குடிச்சிட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஒரு ஆள் கூட இல்லை. இந்த மலையில் தான் இங்கன்னா இருக்காங்களோ என்ன தெரில, ஃபுல்லாக வாஷ் அவுட். ஏன்னா எல்லோரும் நாளைக்கு இதுக்கு போகணும்ல, ஆஃபீஸ் போகணும்ல, அதனால எல்லாம் கிளம்பியாச்சு. நான் மட்டும் தான் தனியாக போயின்னு இருக்கேன், ஒரு ஆள் கூட காணோம். இன்னும் வரைக்கும் முடிக்கலைங்க, செம டயர்டுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு இன்னும் வரைக்கும் முடிக்கல, ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 மணி இருக்கும். ஸோ இப்போதான் வந்துட்டுருக்கேன். இன்னும் ஒரு மலை இருக்கான். ஸோ அதனால் இதோட முடிச்சுக்கலாம் வீடியோவை. கீழே யாரோட இருக்கீங்க? நாங்கள் வந்து 20 நிமிஷம் நான் வரேன், பின்னாடி அவங்க வந்துட்டு இருக்காங்க.